மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். சொற்கேட்கும் சேவையிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரனுன்னை காக்க வல்லோர் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பரோதிர வேலத்தால் சத்துருவை வென்றேன். இன்பயம் யாவும் நீங்கிற்றே இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உபவாச நாட்களின் காலை தியானத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் திருமறையிலிருந்து ஒரு வார்த்தையை இந்த நாளில் தியானிக்க கேட்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த 40 நாட்கள் நாம் அநேக ஆயத்தங்களுக்குள்ளாக நம்மை நாம் உட்படுத்துகிறோம். குறிப்பாக இந்த 40 நாள் நம்மை எதற்கு ஆயத்தப்படுத்துகிறது என்றால், மனித வாழ்வின் யதார்த்த நிலைகளிலே சோதனைகள் அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த சோதனையை எதிர்கொள்ளும்படியாய் பிசாசினுடைய சோதனைகளை வென்று அதனுள் அர்த்தம் காணும்படியாய் ஆண்டவர் சோதனைகளை சகித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த உபவாச நாட்களிலும் சோதனைகளை சகிக்கும்படியாய் நாம் ஆயத்தப்படுவது நலமாயிருக்கும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கடவுளிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று நாம் படிக்க கேட்டோம். இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் என் மனதில் தோன்றுகின்ற மற்றொரு வசனம் மார்க் 1 அதிகாரம்
13வது வசனம். மார்க் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற இந்த திருமறை பகுதி நம் அனைவருக்கும் தெரிந்த வண்ணம் இந்த கடவுள் சோதிக்கப்படுகின்ற நிகழ்வு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11 முடிவுள்ள வசனங்களிலும், லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 13 முடிவுள்ள வசனங்களிலும் இடம்பெறுகிறதை நாம் அறிவோம். ஆனால் இந்த இரண்டு, நாம் இதை சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த மத்தேயு லூக்கா ஆகிய 2 அதிகாரமும் இந்த ஆண்டவர் சோதிக்கப்படுகிறதை ஒரு நிகழ்வாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள். குறிப்பாக ஆண்டவர் 3 முறை சோதிக்கப்படுகின்றார். 3 முறை சோதிக்கப்படுகின்ற பொழுதும் வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு அவர் அந்த சோதனைகளை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது சோதனை கல்லை அப்பமாக மாற்றும் என்று கேட்ட பொழுதும், அதை தொடர்ந்து ஆலயத்தின் மேல் பரிகையில் நின்று நீர் தாழ குதியும் என்று சொல்கின்ற பொழுதும், 3வது முறை உலக ராஜ்யத்தை நான் உனக்கு தருகிறேன், நீ என்னை பணிந்து கொள் என்று சொல்கின்ற பொழுதும் வேத வாக்கியங்களை கொண்டு அவர் அந்த சோதனைகளை ஜெயித்து அவர் சாத்தானை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் படிக்க கேட்ட மார்க் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஒரே ஒரு வசனத்தில் மார்க்கு அந்த நிகழ்வை அவர் நிறைவு செய்கின்றார். குறிப்பாக அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார் என்று அந்த ஒரு வசனத்திலேயே அந்த சோதனைகளை குறித்த நிகழ்வு நிறைவு பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நாம் சோதனைகளை எதிர்கொள்ளாமல் அந்த சோதனைக்கு நம்மை உட்படுத்தி விடுகின்றோம். We always tend to surrender ourselves to temptation. சில நேரங்களில் 40 நாள் நான் ஆண்டவருக்கென்று உபவாசம் இருந்தேன், 40 நாள் நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்தேன், அதிகமாய் நான் ஜெபித்தேன், அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்விலே நான் பலப்பட்டேன், இனி எனக்கு எதுவும் நேரிடக்கூடாது என்கின்ற மன சிந்தையிலே நாம் கடந்து செல்வதும் உண்டு. ஆனால் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நமக்கான போராட்டம், நமக்கான சோதனை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். திருமறையிலும் அநேகர் சோதனைகளை ஜெயமாய் மாற்றியிருக்கிறார்கள், சோதனைகளை சிறப்பாய் சகித்திருக்கிறார்கள், சோதனைகளை சிறப்பாய் கையாண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் தன் மகனை கொண்டு சோதித்த பொழுது அந்த சோதனையை விசுவாசத்தினால் அவர் வென்றதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து யோசேப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுதும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தனக்கு ஏற்பட்ட சோதனையை அந்த இடத்தை விட்டு கடந்து ஓடுகின்றவராய், அந்த பாவத்தில் சிக்கி கொள்ளாதபடி அந்த பாவத்தில் நின்று தன்னை விடுதலை ஆக்கி கொள்ளும் ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை உடையவராய் அவர் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து இன்னும் அநேகர், தானியேலை எடுத்துக்கொண்டால் ராஜா அளிக்கின்ற உணவிலே பங்கு பெறாதபடிக்கு அவருக்கு வந்த சோதனைகளிலே அவைகளிலிருந்து அவர் வென்று எடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதேபோல் இன்னும் பல உதாரணங்களை திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். யோபு, அவரும் சோதனைகளை மேற்கொள்கின்றார், சோதனைகளை சாதனையாக்குகின்றார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கின்றார், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கின்றார். எனவே பழைய ஏற்பாட்டிலே அநேக நிகழ்வுகளிலே அநேகர் சோதனைகளை சிறப்பாய் மேற்கொள்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சோதனைகளை சிறப்பாய் அவர் மேற்கொள்கிறதை நாம் கண்டு அவருடைய பாதையிலே நாம் பின்பற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். சோதனைகளிலிருந்து ஜெயித்து வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் திருமறை வார்த்தைகளிலே நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு. அனுதினமும் திருமறையை வாசிப்பதும், திருமறையை தியானிப்பதும், திருமறையின் வார்த்தைகளை கொண்டு சூழ்நிலைகளை எதிர்கொள்வதும், திருமறையின் வார்த்தைகளை கொண்டு பிசாசின் கிரியைகளை வென்றெடுப்பதும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. வார்த்தைகள் நம்மிடையே அது ஆற்றல் மிகுந்தவையாய் செயல்படாமல் போவதுதான் பல நேரங்களில் சோதனைக்கு நம்மை உட்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. பல நேரங்களில் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றப்படாத பொழுதுதான் பல நேரங்களில் நாம் சோதனைகளில் சிக்குண்டு தவித்து இந்த உலகத்திற்கு உகந்தவர்களாக மாறி போகிறோம். இயேசுவானவர் கடவுளுடைய மகனாயிருந்தும் அவர் சோதனைகளை எதிர்கொண்டார், சோதனைகளை வென்றெடுத்தார். குறிப்பாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்க்க கடவோம் என்று சொல்லப்படுகின்ற கிருபையின் வசனங்களை நாம் பார்க்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, சோதனையை நாம் ஜெயிக்கின்ற பொழுது பாவம் நம்மிடத்தில் வருவதற்கான காரியங்களை நாம் தடை செய்கின்றோம். மனித வரலாற்றின் துவக்கத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பாவத்தினுடைய ஆணிவேராய் இருந்தது, பாவத்தினுடைய அடிக்கோளாய் இருந்தது இந்த சோதனை தான். When Adam and Eve were tempted, they fell into the sin. பாவம் நம்ம எப்பொழுது மேற்கொள்ளும் என்றால், நாம் எப்பொழுது நம்முடைய சோதனைகளை சகித்து கொள்ளாமல் இருக்கிறோமோ, சோதனைகளை நாம் தளர்த்து அதனிடமிருந்து நாம் வெளிவராமல் இருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் பாவத்தில் விழுவதற்கான நோக்கம் அதிகமாய் காணப்படுகிறது. இங்கு மார்க்கு 1:13 வசனத்திலே நாம் வாசித்தது போல, அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார், தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். காட்டு மிருகங்கள், வைல்டு பீஸ்ட். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் கூட பல நேரங்களில் நம்மிடத்திலே 2 காரியங்களும் காணப்படுகின்றன. ஒரு பக்கம் இருள், ஒரு பக்கம் வெளிச்சம். ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் தீமை. ஒரு பக்கம் வெற்றி, ஒரு பக்கம் தோல்வி. ஒரு பக்கம் பாவம், மற்றொரு பக்கம் ஜீவனுக்கான வழி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அந்த 40 நாள் வனாந்தரத்தில் இருந்த பொழுது அவரை சுற்றிலும் இந்த காட்டு மிருகங்கள் இருந்ததாக இங்கே மார்க்கு தெளிவுபடுத்துகின்றார். நாம் சற்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமானால், அங்கே ஆதாமும் காட்டு மிருகங்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு வாழ்வை பெற்று இருக்கின்றான். கடவுள் அனைத்தையும் படைத்து மிருகங்களையும், காட்டு மிருகங்களையும், பறவைகளையும், எல்லா விலங்குகளையும் ஆதாமினிடத்தில் கொண்டு வந்து அதற்கு பெயர் வைக்கும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார். ஆதாம் எவைகளுக்கு எந்த பெயரை வைத்தாரோ அதுவே அதுகளுடைய பெயர் ஆயிற்று என்று நாம் அங்கே படிக்கின்றோம். அதைத் தொடர்ந்து கடவுள் ஆதாமுக்கு ஒரு கட்டளை இடுகின்றார். நன்மை தீமை அறிகின்ற அந்த மரத்திலிருந்து வருகின்ற கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஆனால் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அந்த சோதனையிலே அவர்கள் தோல்வியுறுகிறார்கள். தோல்வியுற்று அவர்கள் அந்த மரத்தின் கனிகளை உண்டு அவர்கள் பாவத்தில் வீழ்ந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். பட் when it comes to the second Adam, the new Adam, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசின் வல்லமைகளிலிருந்தும் பிசாசின் சோதனைகளிலிருந்தும் அவர் ஜெயம் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாளிலே மனதில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி என்னவென்றால், நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் இந்த உலகத்திலே இந்த கொடிய மிருகங்கள் போன்று நம்முடைய எண்ணங்களும், கொடிய மிருகங்கள் போன்று சில நபர்களும், கொடிய மிருகங்களை போன்று சில சூழ்நிலைகளும் நம்மை எப்பொழுதும் அவைகள் தாக்கி கொண்டே இருக்கிறது. அதனால்தான் பவுல் சிறப்பாக தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதுகிறார். எனவே அனுதினமும் இந்த போராட்டத்தை நம் பலன் கொண்டு எதிர்க்க முடியாது. இந்த போராட்டங்களை நம்முடைய திறமைகளை கொண்டு எதிர்க்க முடியாது. கடவுளுடைய அந்த வல்லமையின் கரம் நம்மோடு இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அந்த வல்லமையின் கரம் கொண்டு இந்த போராட்டங்களை நாம் எதிர்ப்போமே ஆனால் நாம் ஆண்டவருடைய கரங்களை பற்றி கொண்டு மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இங்கே தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உபவாச நாட்களிலே நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது திருமறை வார்த்தைகளிலே நாம் அதிகமாய் நம்முடைய நேரங்களை செலவழித்து திருமறை வார்த்தைகளை தியானித்து, நம் பக்கத்தில் 2 நிலைகளும் இருக்கிறது. தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. நன்மை தீமை அறிந்தவர்களாய் எந்த பாதையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதை மனதில் நிறுத்தி, ஆண்டவர் எப்படி சோதனைகளை ஜெயித்தாரோ நாமும் அப்படியாக திருமறை வார்த்தைகளை கொண்டு சோதனைகளை ஜெயிப்போம். இந்த உலகம் மேலானவைகளை நமக்கென்று வைக்க ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். அந்த மேலானவைகளை சுதந்திரித்துக் கொள்ள, ஜீவ கிரீடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். சோதனைகளை சகிக்கின்ற பொழுது ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் பக்கபலமாய் தக்க துணையாய் நம்முடனே என்றும் இருப்பார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். எங்களை நேசிக்கிற வல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம்.
உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஏற்படுகின்ற அநேக சோதனைகள் உண்டு. எங்களுடைய திராணிக்கு தக்கதாய் நீர் சோதனைகளை எங்களுக்கு தந்தாலும் அந்த சோதனைகளிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும், ஆண்டவரே அதை நாங்கள் ஜெயமாய் எதிர்கொள்ளவும், இந்த உலகம் எங்களுக்கு தருகின்ற சவால்களிலே ஆண்டவரே உம்முடைய துணை கொண்டு நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கவும் நீர் எங்களுக்கு தருகின்ற ஊக்கத்திற்காய், உம்முடைய பிரசன்னத்திற்காய், உம்முடைய ஆளுகைக்காய் நாங்கள் நன்றி படைக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, வெற்றி சிறக்கிறவர்களாக என்றும் எங்களை முதன்மைப்படுத்தி கொள்ள கிருபை செய்தருளும். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உம்மில் இருந்த சிந்தையே எங்களிடத்திலும் இருக்க கடவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென்.